வணக்கம். இறைவனின் படைப்புகளான மனித நேயம் படைத்த என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி, நாங்கள் இப்போது வழித்துணை நூலின் 8வது பகுதிக்குள் நுழைவதற்கு உங்கள் அனைவரையும் என்னோடு இணைந்து வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பொறுப்புணர்ச்சி இல்லையெனில் வெறுப்புணர்ச்சி தோன்றும், மறப்பின்றி கிடப்பவைகள் உறுப்பாகி போகும், செருப்பினைகள் மேலோங்க உறுப்புக்களம் சோர்ந்து அறுத்துவிடும் மானிட பிறப்பினையே அறிந்திடுவீர். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது பொறுப்புணர்ச்சி. அந்த பொறுப்புணர்ச்சியோடு நடந்தால்தான் வாழ்க்கையில் எந்த கட்டத்தையும் இனிதே நிறைவேற்றலாம். பொறுப்புணர்ச்சி இல்லை என்றால் அது ஒரு வெறுப்புணர்ச்சி தோன்றுவதற்கு வழிவகுக்கும். எங்களுக்கு மறப்பில்லாமல் கிடைக்கின்ற அனைத்தும் மிக விலை அதிகமாக இருக்கும். செருப்பினைகள் மேலும் உறுப்புக்களம் சோர்ந்து போகும். செருப்பினைகள் மேலோங்க உறுப்புக்களம் சோர்ந்து போகும். அது இந்த மானிட பிறப்பையை அறுத்துவிடும், இல்லாமல் பண்ணிவிடும். அறிந்திடுவீர். கிடைத்தற்கரிய மானிட பிறப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக பொறுப்புணர்ச்சியோடு அதை கடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி இல்லாவிட்டால் எங்களுக்கு கிடைப்பவைகள் இறைவனிடத்திலே இருந்தும் மற்றவர்களிடத்திலே இருந்தும் கிடைப்பவர்கள் கிடைப்பாமல் போய் சிறுப்பினைகள், நோய், பிணி, துன்பம் போன்றவையே மேலோங்கி உறுப்புக்களும் சோர்ந்து இந்த அற்புதமான மானிட பிறப்பியை இல்லாமல் செய்துவிடும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. பொறுப்புணர்ச்சி இல்லையெனில் வெறுப்புணர்ச்சி தோன்றும், மறுப்பின்றி கிடப்பவைகள் உறுப்பாகி போகும், சிறப்பினைகள் மேலோங்க உறுப்புக்களும் சோர்ந்து அறுத்துவிடும் மானிட பிறப்பினையே அறிந்திடுவேன். எண்ணத்தில் அசுரகுணம், வண்ணத்தில் தேவகணம், உன்னுக்குள் இருக்கின்ற காலம் மட்டும் விண்ணுக்குள் இருக்கின்ற இறைவனார் இறங்கி வந்து மண்ணுக்குள் உன் செயலால் மகிழ்வாரோ சொல்வாய் என்று ஒரு பாடல் வந்திருக்கிறது. எண்ணத்திலே எல்லாம் அசுரகுணம். அசுரர்கள், முனிவர்கள், தேவர்கள், ஞானிகள் எல்லாம் எங்களுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 5 அறிவுள்ளவர்கள் அகிர்தனைகள், 6 அறிவுள்ளவர்கள் மனிதர்கள், ஞான நிலை, யோக நிலை உள்ளவர்கள் யோகிகள், ஞானிகள், முனிவர்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறார்கள். அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அசுரகுணம் எங்களுக்குள்ளே இருக்க மட்டும் வடிவம் தேவகணம் மாதிரி இருந்தாலும், தேவலோகத்திலே இருக்கின்றவர் போல இருந்தாலும், இறைவன் தன்னுடைய உலகத்திலே இருந்து வந்து என்னுடைய செயலினால், நடத்தையினால் அவர் மகிழ்வாரோ சொல்வாய். ஆதலினால் நீ வண்ணத்திலே எப்படி இருந்தாலும் எண்ணத்தில் தேவகணமாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பாயானால் நிச்சயமாக இறைவர் உன் செயலால் மகிழ்வார், மகிழ்ந்தால் உனக்கு பேரருள் புரிவார் என்பது இதன் அர்த்தமாகும். கால்வு கழுவி ஆலயத்துள் செல்வதிலோர் அர்த்தம் உண்டு, மலங்கழுவி வந்துள்ளேன் ஏற்றிடனை என்பதாகும். கால்வழிக்கு சில மாந்தர் மலம் சுமந்து வந்திங்கு பால் பழந்தான் கொடுத்திட்டால் பரம்பொருளால் ஏற்பாரோ. கால் கழுவி ஆலயத்துள் செல்வதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது.
அது என்ன அர்த்தம் என்றால், நான் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த மலங்களை கழுவி இதயத்தை சுத்தமாக்கி வந்திருக்கின்றேன், என்னை ஏற்கொள்வாய் என்று கேட்பதற்கு ஒரு உதாரணமாகும். ஆனால் சிலர் கால் கழுவி எதற்காக கால் கழுவுகின்றோம் என்று எண்ணாமல் கழுவி நெஞ்சுக்குள்ளே ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்களையும் சுமந்து கொண்டு வந்து பால் பழம் படைத்தால் பரம்பொருளாக என்னை ஏற்பாரோ என்று அந்த பாடல் குறிப்பிடுகிறது. எனவே நான் பால் பழம் தான் இல்லாவிட்டாலும் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களும் மற்றவர்களாக சென்றால் அதுவே இறைவனுக்கு பால் பழம் நெய்வேத்தியம் படைத்ததன் பலனாகும் என்று சொல்லப்படுகின்றது. கோடி கொடுக்கின்ற கொடையினோடு ஊரகில் நாடி கொடுக்கின்ற நன்மையிலும் மேலுங்கி கூடு திரிகின்ற குவலியத்துள் ஒருவனது தேடி கிடைத்த நெம்மதியை கெடுத்தலாகும். கோடி கோடியாக ஒருவருக்கு நான் கொடுக்கிறதை விட நான் நாடி போய் சிலருக்கு பொருட்கள் நிவாரணங்கள் கொடுப்பதை விட மேலானது என்னவென்றால், கூடித்திரிகின்ற தனக்கு இணையான ஒரு மனிதனுடைய நிம்மதியை, அவனுடைய அந்த மகிழ்ச்சியை கெடுக்காமல் இருப்பது. அவனுக்கு நாங்கள் கோடி கோடியாக கொடுக்கின்றதுக்கு நாங்கள் அவனை நாடி போய் கொடுப்பவற்றுக்கு சமமானதாகும். தேடி கூடித்திரிகின்ற ஒருவனது நிம்மதியை குலைக்காமல் இருப்பதாகும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. கோயிலும் எனதென்பார், கோபுரமும் எனதென்பார், வீதியும் எனதென்பார், விக்கிரகம் எனதென்பார், இத்தனையும் உடையோர்க்கு இனி ஒன்று இங்குண்டு, நாமே நமக்கில்லை என்பதும் அவர்க்கியாம். கோயில் என்னுடையது என்று சிலர் பூட்டி கதவை துறப்பி எடுப்பார்கள். இந்த கோபுரம் நான் கட்டியது என்று விளம்பரம் செய்வார்கள், பெருமை பேசுவார்கள். இந்த வீதி நான் கொடுத்த நிலத்திலே வந்திருக்கிறது என்று நான் என்று பேசுவார்கள். விக்கிரகம் ஆதிமூலத்திலே இருக்கிற விக்கிரகம் நான் செய்து கொடுத்தது, அதைத்தான் நீங்கள் எல்லோரும் வணங்குகிறீர்கள் என்று இன்னொருவர் பெருமை பேசுவார். இத்தனையும் தன்னுடையது என்று அறிந்தவர்க்கு அறிவதற்கு இன்னொன்று இருக்கிறது. நாமே நமக்கில்லை என்பதுவாகும். நாமும் நமதும் ஆண்டவன் சொத்து, அவனருளன்றே எமக்கரும் சொத்து என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. பெருந்தன்மை காட்டுதலை பலவீனம் என்று சிலர் கருதுவதால் பல கர்மம் பலனின்றி போவதுண்டு. வருந்திப்பின் இருந்து நாம் பெருந்துயரம் கொள்வதிலும் அருந்தன்மை அதுவன்று மதிப்பளிப்பல் பலனாம். சிலர் பெருந்தன்மை காட்டுவார்கள். நான் பாதைகளை வரும்போது ஒருவர் நடக்க முடியாமல் நடக்கிறார். அவரை நான் துவிச்சக்கர வண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அவருடைய வீட்டுக்கு விட்டுவிட்டு திருப்பி என்னுடைய பணியை மேற்கொண்டு வருகின்றேன். அது ஒரு பெருந்தன்மை. ஆனால் அதை அந்த பெரியவர் என்னுடைய பலவீனம் இவர் கொண்டு வந்து விடத்தான் வேண்டும் என்று எண்ணுவாரானால் பல கர்மம் பலனின்றி போகின்றன. நாங்கள் பெருந்தன்மை என்று ஏற்காமல் அது இவர் செய்ய வேண்டியது தான் என்று எண்ணுவதால் பல கர்மங்கள் இங்கே பலனில்லாமல் போகின்றன. அதனால் நாங்கள் வருந்தி துயர அடைவதிலும் பார்க்க இது பெருந்தன்மை என்று அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு மடிப்பளிப்பு நடப்போமானால் அதனால் தான் பெரும்பலன் கிட்டும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது.
மனிதனுடைய பண்பு லக்கணங்களிலே பெருந்தன்மை என்பதும் ஒன்றாகும். தாழ்வு மனப்பான்மை அது வாழ்வுக்கு உகந்ததன்று, வீழ்வுக்கு அதுவே காரணம் என்பர். ஆனாலும் ஆழ்வுக்கும் வீழ்வுக்கும் ஆதாரம் எதுவென்றால் தாழ்வு மனப்பான்மையே பின் உயர்வுக்கு வழிவகுக்கும். தாழ்வு மனப்பான்மை அடைவது ஒருவருடைய வாழ்க்கை அழிந்து போவதற்கு அல்லது சோபிக்காமல் விடுவதற்கு அவரிடம் இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மைதான் காரணம் என்று நாங்கள் எண்ணிக்கொள்வது ஒரு வழிபாதை. ஆனால் நான் தாழ்ந்து போயிருக்கின்றேன், நான் கல்லாதவனாக இருக்கின்றேன், நான் இவ்வாறு படிக்காதவனாக இருக்கின்றேன் என்று நான் ஒரு தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதனால் அதை உயர்வுக்கு கொண்டு போகின்ற வகுப்புகளை பார்ப்பேனானால் ஆழ்வுக்கும் மீழ்வுக்கும் அதுவே வழித்துணையாகும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. ஒரு வழியிலே தாழ்வு மனப்பான்மை எங்களை அழித்துவிடும். அதை நாங்கள் சாதகமாக பயன்படுத்தி அவை நீங்குவதற்கான மார்க்கத்தை கடைபிடித்தால் அவைதான் இங்கே இளையொரு ஆட்சி செய்பவனாகவும் மீள்பவன் மானிடத்திலே ஒரு மீட்சியுடையவனாக மாற்றுவதற்கும் வழித்துணையாகும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. பேசி பேசி சிலர் பெருந்தகைகள் போலிருப்பர், பேசாமல் சில பேர்கள் பெரும்படிகள் பல முடிப்பர். தேசத்தில் பெருந்தகையாய் இருப்பவர்கள் யாரென்றால் பேச்சிலும் செயலிலும் ஒன்றாக இருப்பவரே. பேச்சு என்றால் மேடைகளிலே, மன்றங்களிலே, பொதுவிடங்களிலே எல்லாம் சிலர் நிறைய பேசுவார். பேசி போட்டு மிக பெருந்தன்மையுடையவர்கள் போல இறங்கி செல்வார்கள். சிலர் இருப்பார்கள், வாயை திறந்து பேச மாட்டார்கள். ஆனால் பல கர்மங்களை அவர்கள் பேசாமலே முடித்திருப்பார்கள். இதை யார் மேலானவர் என்றால் பேசாமல் கர்மங்களை முடிப்பவரும் பேச்சிலேயும் செயலிலேயும் ஒன்றாக நடப்பவர்களும் தான் சிறந்தது. அவர்களே ஒன்றாக இருப்பவர்கள், அவர்களே பெரியவர்கள், பெருந்தன்மையுடையவர்கள் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. சொத்தும் தமதென்பார், சுகமும் தமதென்பார், பேரும் தமதென்பார், புகழும் தமதென்பார், இத்தனையும் தமதத்து அறிந்தவற்றி அறிய ஒன்று வாழ்வே நமக்கில்லை என்பதையும் அறியலாகும். சொத்து தங்களுடையது என்று பெருமை பேசுவார்கள். சுகம் சகல சௌபாக்கியங்களும் தங்களுடையது என்று சிலர் பேசுவார்கள். நல்ல பேர் இருந்தால் அதிகம் தனதன்றி மார்தட்டுவார்கள். புகழ் ஏதாவது இருக்குமானால் அதிகம் தங்களுடையதுதான் என்று பேசுவார்கள். இத்தனையும் தமதன்றி மார்தட்டும் அவர்களுக்கு அறிவதற்கு ஒன்று இந்த வாழ்வில் எமக்கில்லை. இந்த உயிரினங்களை விட்டு நீங்கிவிட்டால் எல்லாம் சைவராகவே போய்விடும். எனவே வாழ்கின்ற போது சொத்தும் எல்லோரதும், சுகமும் எல்லோதரும், பேரும் எல்லோரதும், புகழும் எல்லோதரும் என்று வாழ வேண்டும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. கருமம் ஒன்றுமக்கு கைகூடும் வேளையிலே உருவத்தை பார்த்ததனை உமதாக்கல் நன்றன்று, தர்மத்தின் வலியதற்கு நீர் தகுதியுண்டோ என்றறிந்து இருகரம் நீட்டுதலே பெரிமனிதம் ஆக்கிவிடும். ஒரு கர்மம், ஏதாவது ஒரு சொத்து அல்லது ஒரு கர்மம் உங்களுக்கு கைகூடினால் அதனுடைய உருவத்தை பார்த்து
அதை நீங்கள் கை நீட்டி வாங்கி வைத்திருத்தல் பலனற்றதாகும். தர்மத்தின் வழியிலே பார்க்க வேண்டும். இந்த சொத்துக்கு நான் உரித்தாளியா, இதற்கு நான் தகுதியுள்ளவனா என்று எண்ணி பார்த்து அதை நான் இருகரம் நீட்டி ஏற்பதுதான் பெருமனிதம் ஆக்கிவிடும் ஒரு மனிதத்தை. எனவே என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட, என்னுடைய தர்மத்திற்கு அப்பாற்பட்ட எதையும் நாங்கள் தீண்டக்கூடாது. தர்மத்தின் வழியிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுக்கு நான் தகுதியுடையவனோ ஒன்று, அதே போல இதற்கு நான் தகுதியுடையவனோ என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு விடயத்தை கை நீட்டி வாங்குதலே பெருமனிதம் ஆக்கிவிடும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. நோக்கமின்றி ஒன்றினை நாம் தேக்கி வைக்கும் செயலது தூக்கத்தை கெடுக்கின்ற தாக்கத்தை கொடுத்துவிடும். ஆக்கத்திற்கு அதை நாங்கள் அர்ப்பணிப்பு செய்திட்டால் ஏக்கமும் நீங்கி நல்ல ஊக்கமும் பெருகிவிடும். நோக்கமின்றி சில இடங்களிலே பாருங்கள், ஒரு நோக்கம் இல்லாமல் ஒருவர் வீடு இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருப்பார். இன்னொருவர் வீட்டுக்கு தேவையான தளபாடங்கள் எல்லாவற்றையும் கோடியிலே கடையான் பிடிக்க அடுக்கி வைத்திருப்பார். அதை அந்த வீடு இல்லாமல் அவதிப்படுகின்ற ஒருவருக்கு நாங்கள் அன்பளிப்பு செய்தால் அவர் மிக சந்தோஷமாக அதிலே ஒரு வீடு கட்டி குடியிருப்பார். வீட்டுக்கு பின்னால் தளபாடங்கள் கரையான் பிடிக்கிறது என்ற ஏக்கமும் எங்களை விட்டு விலக்கிவிடும். அதுவே எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. எனவே தேவைக்கு மிஞ்சியவற்றை இல்லாக்கு கொடுத்து விடுங்கள் என்பது இதன் மந்திரமாகும். தாழ்ந்தவர்தான் என்றொருவர் தன்னிலையை எண்ணுதற்கு வாழ்பவர்கள் வழிவகைகள் வகுத்தெடுதல் நன்றன்று. ஊழ்வினை ஒருவர்க்கே சொந்தமான ஒன்றன்று, நாள்பட அதுவே எமை கீழ்நிலைக்கு தள்ளிவிடும். தான் தாழ்ந்தவர், தான் குறைந்தவர், எதிரோ தான் குறைந்தவர் என்று ஒருவர் எண்ணுவதற்கு நாங்கள் வழிவகுத்து கொடுப்போமானால் ஊழ்வினை அவருக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அந்த ஊழ்வினையினால் தான் அவர் தாழ்ந்தவர், கீழ்நிலைப்பட்டவர் என்று அந்த பேரை நிலையை சுமக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அது அவருக்கு மட்டும் சொந்தமானதல்ல. நாள்பட நாள்பட வாழ்க்கையிலேயே அது காலம் செல்ல செல்ல எங்களை கீழ்நிலைக்கு கொண்டு போய், அவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலைக்கு கொண்டு போய் எங்களை தள்ளிவிடும் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. வழிபாடு என்பது வியாபாரம் ஆகாது. தெளிவோடு இறைவனை தேடுகின்ற முறையாம். வழிபாவம் இல்லாத வழிபாட்டில் திளைத்திட்டால் அழிவில்லா பேரின்ப வெள்ளத்தில் நீந்திடலாம். வழிபாட்டை சிலர் வியாபாரமாக்கிக் கொள்வது உண்டு. பழைய காலங்களை விட நவீன காலமான இக்காலத்திலே அநேகமாக வழிபாட்டு தலங்கள் ஒரு வியாபார நோக்கம் நிறைந்தவை போல ஒரு மாயை காட்டுவதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி அல்ல. தெளிவோடு இறைவனை தேடுகின்ற முறையாம். வழிபாடு வியாபாரமாகாது. அது நாங்கள் எங்களுடைய தெளிந்த சிந்தனையோடு இறைவனை எண்ணுகின்ற ஒரு முறை. அவ்வாறு பழிபாவம் இல்லாத வழிபாட்டில் நாங்கள் திளைத்திட்டால், தெளிந்த சிந்தனை உடையவர்களாக
அந்த வழிபாட்டில் நாங்கள் திளைத்திட்டால் அழிவில்லா பேரின்ப இறைவனால் கொடுக்கப்படுகின்ற அந்த பெருவாழ்வில் பேரின்ப பெருவாழ்வில் நீந்திடலாம் என்று இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. எங்கே போகின்றீர் என்றொருவர் வினவிவிட்டால் பங்கம் அப்பயணமன்றி பதற்றம் நீர் அடையாதீர், உங்களுக்கு அதுவேதான் வழித்துணையாய் மாறிடலாம், மங்களம் என்றதற்கு மகிழ்வோடு பதிலளிப்பீர். ஒருவர் போய்கொண்டிருக்கின்றார். எங்கே போகிறீர்கள் என்று கேட்டுவிட்டால், எங்கே போகின்றீர் என்று கேட்டுவிட்டால், நான் போகின்ற கர்மம் விளைக்கப் போகின்றது என்று சிலர் எண்ணிக்கொள்வார்கள். அப்படி போனவர் எங்காவது ஒரு இடத்திலே ஒரு ஆபத்தில் சித்திவிட்டால், இவருக்கு எங்கே போகின்றேன் என்று சொல்லியிருந்தால் அவர் ஆபத்து அடைந்த இடத்தை இவர் அவருடைய உரியவர்களுக்கு சொல்வார். அது மங்களம். அப்படி அவர் கேட்டது ஏதோ ஒரு நன்மை கருதி என்று நான் அதற்கு பதிலளித்தால், நான் போகின்ற இடத்தை குறிப்பிட்டு சொன்னால், எனக்கு ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டால் அல்லது என்னை காணாவிட்டால் என்னுடைய வீட்டவர்களுக்கு அவர் அதை சொல்லியிருப்பார். எனவே எங்கே போகின்றீர் என்று கேட்டால் அதனால் போகின்ற கர்மம் பங்கமடையாது, அது மங்களம், அது ஒரு நற்கர்மம் என்று எண்ணி அவருக்கு பதிலளிக்க பழகினால் அது எங்களுக்கு ஒரு வழித்துணையாக அமையும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. பின்னால் நின்றொருவர் உமை அழைத்தார் என்பதனால் இடையிலே இடையூறு வருமென்று எண்ணாதே, இடையூற்றை தடைப்பதற்கே பின்னென்று அவர் அழைத்தார் என்றெண்ணி நடந்திடுவீர், இடையூறு விலகிவிடும். இதே போலத்தான் ஒருவர் போய்கொண்டிருக்கின்றார். பின்னுக்கு நின்று ஐயா என்று நாங்கள் கூப்பிட்டு விட்டால் அவர் திரும்பி பார்ப்பார். போகின்ற போது பின்னால் நின்று அழைத்து விட்டான், என்னுடைய கரும விலையிலே தடைப்படப் போகின்றது என்று எண்ணாமல் அது என்ன என்று எண்ண வேண்டும். நீர் போகின்ற கர்மம் தடைப்படப் போகின்றது என்பதை அல்லது ஆபத்தாக முடியப் போகின்றது என்பதை ஆத்மீகம் என்கின்ற ஒன்று உணர்வின் அடிப்படையிலே வெளிப்படுத்தும். அதாவது ஒருவர் ஒரு வாகனத்திலே போய்கொண்டிருக்கின்றார். பாதையிலே என்ற ஒருவர் அவரை குறுக்கீடு செய்து அல்லது போன பின்னால் கையை தட்டி அழைத்து நிற்க சொல்லுகின்றார். இவர் பின்னால் நின்று அழைக்கின்றார். போகின்ற கர்மம் சரிவராது என்று எண்ணிக்கொண்டு அவரை மதிக்காமல் போய்விட்டால் சொற்ப தூரத்துக்கு அங்கால் ஏதாவது ஒரு விபத்திலே மாட்டுப்பட்டு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். அவர் அழைத்தது ஏதோ ஒரு ஆத்மீக வெளிப்படுத்தல் என்று எண்ணி அதில் நின்று பதிலளித்து போய்விட்டால் அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு போகின்ற அந்த நிலை தாமதமடைவதால் அவர் அந்த ஆபத்தில் இருந்து தப்புகின்றார். எனவே இது ஒரு ஆத்மாவினுடைய வெளிப்பாடு, ஆத்ம உணர்வினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. பள்ளி சொன்னால் பழித்துவிடும் என்று மட்டும் நீங்கள் சொல்லி திருவதிலே அர்த்தமில்லை அறிந்திடுவீர். வல்லோன் ஆத்மாவை வழிநடத்தும் பாசியதே பள்ளியார் சொல்லியதன் பரிணாமம் என்று உணர்வீர். அநேகமாக மனிதர்களை விட அகிர்தலைகளான மற்றவைகளுக்கு இறைவன் ஒரு சக்தியை கொடுத்திருக்கின்றான். உணர்வு அடிப்படையிலே அவை செயல்படுகின்றன. சிலர் சொல்வார்கள், பறவைகள், விலங்குகள், பிராணிகள் கூட மனிதன் மனத்திலே எண்ணுவதை அறிந்து கொள்கின்றன என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் நினைப்பதை இன்னும் ஒரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற போது மனிதன் நினைப்பதை பிராணிகள் அறிந்து கொள்கின்றன என்று ஒரு முறை இருக்கிறது. எனவே
நாங்கள் ஒரு கர்மத்துக்கு புறப்பட்டு செல்கின்ற போது சுவரிலே இருந்து ஒரு பள்ளி சொல்லுகின்றது. அது என்ன சொன்னது, எந்த நேரம் சொன்னது, என்ன எண்ணுகின்ற போது சொன்னது என்பதை நாங்கள் சரியாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். அப்படி கிரகித்தால் அது சொன்னது சரியாக இருக்கும். ஏனென்றால் ஆத்மா இறைவனுடையது. அதை கொண்டு இந்த உடல் பல தூரத்துக்கு அப்பால் செல்லப்போகின்றது. செல்கின்ற விடயம் சரிவராமல் இருக்கப் போகின்றது. அதை நான் இவருக்கு உணர்த்த வேண்டும் என்பதை கடவுள் பள்ளியின் குரலிலே புகுந்து எங்களுக்கு அதை வெளிப்படுத்துகின்றார். இதுவே அதிலே இருக்கின்ற அற்புதம். பள்ளி சாஸ்திரம் என்று பெரிய புத்தகம் இருக்கிறது. அதிலே இன்ன சொன்னால் இன்னது, இத்தனை சிலர் சொன்னால் இன்னது, இன்ன இடத்திலே இருந்து சொன்னால் இன்னது என்றெல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் பள்ளியை சுவரிலே இருக்கின்ற ஒரு அற்ப பிராணி என்று எண்ணுகின்றோம். ஆனால் அதிலே இறைவன் அதை ஒரு ஊடகமாக பயன்படுத்துகின்ற ஒரு அற்புத பிராணி என்பதை உணர்ந்து வழிபடுவதில்லை. அப்படி வழிபட வேண்டும். அது இறைவனை வழிபடுவதற்கு சமமானது என்பதை இந்த பாடல் சொல்லுகின்றது. காகங்கள் கரைந்துவிட்டால் உறவு வரும் என்று மட்டும் யூகங்கள் சொல்வதிலே அர்த்தம் ஏதுமில்லை அறிந்திடுவீர். தமக்குணவு இங்கு வரும் நாளையென அவை கரைய எமக்குறவு வரும் என்று நாம் உணர்வோம் நன்றி. காகம் கரைந்து விட்டால் எங்களுடைய எல்லோரும் சொல்வார்கள், காகம் கரைகிறது, யாரோ வீட்டுக்கு வரப்போகிறார்கள் என்று ஆயத்தம் செய்வோம். ஆனால் காகம் அவர்கள் வருவதை உணர்ந்து அங்கே கரைவதில்லை. நாளைக்கு இந்த வீட்டிலே விருந்தினர்கள் வருவார்கள், அவர்கள் வந்தால் இவர்கள் உணவு கொடுப்பார்கள், அவர்கள் உணவை முழுவதும் உண்ணாமல் கொட்டுவார்கள், அந்த இடத்திலே தங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்பதை, நாளை நேரம் இங்கே உங்கள் எல்லோருக்கும் உணவு கிடைக்கும் என்று காகங்கள் தன்னுடைய பாசையிலே கரைந்து மற்ற காகங்களுக்கு அறிவிக்கும். அது எங்களுக்கு உறவு வருவதற்கான ஒரு வெளிப்படுத்தலாக இருக்கின்றது. எனவே பிராணிகள் இறைவனுடைய படைப்பிலே பல அற்புதங்கள் உண்டு. எனவே அவற்றை நாங்கள் வழிபட வேண்டும், அவற்றை நாங்கள் பேண வேண்டும். நாங்கள் பாருங்கள், விரதம் இருந்து விட்டால் காகத்துக்குத்தானே உணவை அளித்து நாங்கள் உண்கின்றோம். எனவே இறைவனுடைய படைப்புக்கு நாங்கள் அதன் தன்மையை உணர்ந்து மதிப்பளித்து அனுசரணையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. பின்னால் நின்றொருவர் பெரும் தும்மல் தும்மிவிட்டால் முன்னெடுத்த கர்மம் என்று முடங்கிவிடும் என்றிராதீர். முடங்குகின்ற கர்மத்தை தொடங்குகின்றீர் கவனமன்றே, ஆத்மீகம் தும்மலாயும் அங்கு வரும் அறிந்திடுவீர். ஒரு கர்மத்தை ஒரு இடத்திலே சிலர் ஒரு தேங்காயை அடிக்கச் சொல்கிறார்கள், இன்னொருவர் அந்த இடத்திலே தும்மி விடுகின்றார், சில வேளைகளில் அடிப்பவரை தும்மி விடுகின்றார். அப்போது எல்லோர் மனதிலேயும் ஒரு சலனம், இவர் தும்மி விட்டார், இந்த கர்மம் முடங்கப் போகின்றது என்று துன்பம் அடைகின்றோம். அது அல்ல உண்மை. முடங்கப் போகின்ற ஒரு கர்மத்தை தொடங்குகிறீர் கவனம் என்றே அந்த ஆத்மீகம் அடித்தளத்திலிருந்து உணர்வின் அடிப்படையிலே பிறராயோ நானாயோ தும்மலாக வழிவரும். அப்படி தும்மினால் அதற்கு மதிப்பளித்து சற்று நேரம் பொறுமையாக அதை ஆராய்ந்து அதை திரும்ப செய்கின்ற போது அந்த கர்மம் முடங்காமல் சரியாக நடக்கும். அதையே இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. ஆத்மீக நிலைகள் மீது குறை கண்டுகொள்வதிலும் பார்க்க அதிலே அர்த்தங்களை கண்டுகொள்வது வழித்துணையாகும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. சிலவற்றை பிறகு நாம் ஒளிவின்றி சொல்வதனால் பலனற்று போய்விடுமோ
அக்கருமம் என்று எண்ணாது. உலகிலேயே இல்லை என்று நான் நினைத்த கூட ஒன்று நலன் விரும்பிக்கு உரைத்ததனால் பலக்கரத்தே வந்து சேரும். சில விடயங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது, ஒளிவு மறைவாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொள்வதுண்டு. ஆனால் அதில் எது தவறும் இல்லை. மற்றவருக்கு சொல்வதால் என்ன தவறு ஏற்படுகின்ற போது என்று நாங்கள் அதை ஒரு நலன் விரும்பிக்கு ஒரு முறை சொல்லி வைத்தால் அவருடைய மனத்திலே அது இருக்கும். அவருடைய மனத்திலே அறிந்து அது நாங்கள் தேடுகின்ற ஒரு கருமத்தை தேடி செல்கின்ற போது அல்லது ஒரு பொருளை தேடி செல்கின்ற போது, ஓ இன்னார் இன்னதை தேடினார், இன்னதை கேட்டார், இன்னதை சொன்னார் என்பதை அவர் மனதிலே வைத்திருந்து இவருக்கு அதை கொடுப்பார். உலகிலேயே இல்லை என்று எண்ணிய ஒன்று அவருக்கு நலன் விரும்பிக்கு அதை சொன்னபடியால் எங்களுடைய வழக்கரத்திலே அது வந்து சேர்வதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. எனவே நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கு சொலிவு மறையில்லாமல் சொல்ல வேண்டும். அதனால் பலன் உண்டே தவிர பலன் இல்லாமல் போகாது என்பதை இந்த வழித்துணை பாடல் கூறுகின்றது. குறைபாட்டை ஒருவருக்கு கொடுத்தது இறைவனே. இறைவன் கொடுத்திட்ட அக்குறைபாட்டை பழித்திட்டால் இறைவனையே பழித்திட்ட பாவத்திற்கு ஆளாகி நிறைவான மாந்தரும் பின் குறை சுமக்க நேர்ந்துவிடும் என்று இந்த பாடல் சொல்லுகின்றது. ஏதோ ஒரு வினைப்பயனால் அல்லது ஏதோ ஒரு காரணம் கருதி ஒருவருக்கு ஒரு குறைபாட்டை இறைவன் கொடுத்திருக்கின்றான். அதை கொடுத்தது இறைவன் தான் என்று எண்ணி அந்த குறைபாடு உள்ளவரை நாங்கள் மதிக்க பழக வேண்டும். நிறைவ மாந்தர்களை விட அந்த குறைபாட்டுள்ளவரை மேலாக மதிக்க வேண்டும். அல்லாமல் நாங்கள் அவரை பழித்தால் இழித்தால் அது இறைவனையே பழித்ததற்கும் இழித்ததற்கும் காரணமாகி பின்னால் இறைவனுடைய சாபத்தால் நானும் அந்த குறைபாட்டை சுமந்து செல்ல நேர்ந்துவிடும். அது ஒரு பிறப்பிலேயே நடக்கும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. இப்போது நாங்கள் வழித்துணையின் 8வது அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த வழித்துணையின் 8வது பகுதிக்கு என்னோடு நுழைந்து வழித்துணையாக வந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியும் வணக்கமும் கூறுகின்றேன். மேலும் நாங்கள் வழித்துணையிலேயே தரப்பட்ட பகுதிகள் பலவற்றை பார்ப்பதற்கு 8வது பகுதியை அடுத்து நாங்கள் பார்ப்பதற்கு அதிலேயும் எங்களோடு நீங்கள் இணைந்து வாருங்கள், துணையாக நில்லுங்கள் என்று கூறி இதுவரை என்னோடு இணைந்து வந்தவைக்கு நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.